சினிமாவை 16 வயது நிலை படத்துக்கு முன் 16 வயது நிலை படத்துக்கு பின் அப்படின்னு தான் பிரிக்க முடியும். அந்த அளவுக்கு 1941ல தேனியில கேட்ட ஒரு குழந்தையோட குரல் தான் பிற்காலத்துல என் இனிய தமிழ் மக்களேன்னு. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். தமிழ் சினிமாவுக்கே ப்ளூ பிரிண்டா மாறின கதை எத்தனை பேருக்கு தெரியும்? யார் இந்த பாரதி ராஜா? தமிழ் சினிமாவே நகரத்து வாழ்க்கையை அடிப்படையா வச்சு கதை சொல்லிட்டு இருந்த காலத்துல மூக்கால் நுகரக்கூடிய கிராமத்து மண் வாசனைய சினிமாவால மக்களோட மனசுல நுகர வச்ச மாபெரும் படைப்பாளி பாரதி ராஜா. 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு இவரோட படங்களோட பேரை வாசிச்சாலே ஒரு கவிதை புத்தகம் வாசிச்ச மாதிரி இருக்கும். பூவும் நாரும் போல பூமியும் வானமும் போல இரு பெரிய இமயங்களான பாரதி ராஜா இளையராஜா சேர்ந்து தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்ச வரலாற வார்த்தைகளால அவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியாது. நடிகர் திலகம் சிவாஜி மாதிரி யாருமே நடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சிவாஜியே சொல்றாரு, நான் கேள்வியே கேட்காம நடிச்ச இயக்குனர் பாரதி ராஜா மட்டும்தான். நடிகர் திலகத்தையே அப்படி சொல்ல வச்ச உலக தரம் வாய்ந்த படைப்புகளை நம்மளுக்கு கொடுத்தவர் பாரதி ராஜா. சொல்ல முடியாத ஒரு கிராமத்து கதை சொன்ன முதல் மறையாத படமா இருக்கட்டும், சத்யராஜ் அப்படிங்கிற மகா கலைஞனை தமிழ் சினிமாவுக்கு தெரியப்படுத்தின கடலோர கவிதைகளா இருக்கட்டும், அந்த காலத்திலேயே மூட நம்பிக்கைகளை உடைச்ச வேதம் புதிது படமா இருக்கட்டும், இப்படி பாரதி ராஜா அப்படிங்கிற புத்தகத்தை முழுசா படிக்கவே ஒரு யுகமே தேவைப்படும். தமிழ் சினிமா உள்ளவரை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா புகழ் நிலைக்கும். இது மாதிரியான தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.